ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானீஸ் ஸ்டைலில் ஒரு ஃப்ளஃபியான ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் முட்டையோட எல்லோவை மட்டும் எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் உள்ளே ஊற்றிக்கலாம். அடுத்து பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபோமி, அதாவது நல்லா கொஞ்சம் சாஃப்டானோனையும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இல்லாதவங்க மிக்ஸி ஜார்லையும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீமியாக வரும். சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. இது வந்தனையும் தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லோ கரை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் அந்த மேலே உள்ள அந்த க்ரீமை மேலே ஊற்றி தோசைக்கல்ல போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ஃப்ளஃபியான ஆம்லெட் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு. இதை யாருனாலும் வீட்டில் செய்யலாம். ஹெல்த்தியான ஒயிட் ஆம்லெட் கூட சொல்லலாம். ஜப்பானீஸ் ஸ்டைலில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.